வணக்கம், என்னோட பேர் சரிதா. நான் பிஎஃப்ஏல இருக்கேன். அதாவது பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் மேனகா காந்தி மேடத்தோடைய அமைப்பில் இருக்கேன். திருப்பூர் மாவட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கேன். இப்போ இதுபோல் எங்களுக்கு தகவல் வந்துச்சு நேற்று. இந்த ஏரியாவில் வண்ணாந்துறை புதூரில் இதுபோல் டாகுகளுக்கு விஷ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்ததுமே உடனடியாக இந்த இடத்துக்கு விரைந்து வந்தோம். எங்கள் டீம் சார்பில் பார்க்கும்போது விசாரிக்கும் பொழுது ஒரு 7-8 நாய்கள் பக்கம் புதைச்சிட்டாங்க. ஒரு சில நாய்கள் அங்கங்கே இருக்குது. நிறைய பேர் எங்கள் வீட்டு நாய்களை காணோம் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துட்டு தேடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்துச்சு. அதுக்கு நாளே கோழிகள்லாம் ஒரு 15 கோழிகளுக்கு மேலே இறந்துருக்கு. என்ன காரணம்னு தெரியல. அறுத்து பார்க்கும்போது அதில் ஒரு உணவு சாப்பாடு இருந்துச்சு. நாங்கள் உணவுகள் கொடுக்க மாட்டோம், கோதுமை தான் கொடுப்போம். அப்போ ஃபுட்டு இருக்கவும் சாப்பாடு இருக்கவும் என்னமோ நடந்திருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் அதை கொண்டு டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் இந்த ஜீவன்கள்லாம் இறக்கவும் தான் நாங்கள் உடனடியாக தகவல் கொடுத்தோம். காவல்துறையிலிருந்து வந்து பார்த்துட்டு புதைச்சிட்டாங்க. ஃபர்தராக வேறு எந்த இது எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட எங்களுக்கு தகவல் வந்ததை எடுத்து விரைந்து நாங்கள் இதை விசாரிக்கும் போது தீவிரமான விசாரணையில் ஈடுபடும் போது தான் இந்த நாய்களை புதைச்சிருக்கிறது எல்லா இடத்துமே சுற்றி பார்த்தோம். சில நாய்களை தேடும்போது ஒரு சில இடங்களில் இருக்கிறதா இங்கே இருக்கிற பொதுமக்கள் சொன்னாங்க. அங்கே தேடி எடுத்து அந்த நாய்களை ட்ரம்லேயே ஒரு நாய் தான் எங்களுக்கு அகப்பட்டுச்சு. அங்கே எடுத்து ட்ரம்லேயே வச்சுருக்கோம். தொடர்ந்து அப்புறம் காவல்துறையிட்ட சொல்லும்போது நம்ம விஓஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரை இங்கே வர சொல்லியிருந்தோம். சம்பவ இடத்துக்கு அவரும் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட விசாரணை பண்ணதில் அங்கேயே பொதுமக்கள் முன்னாடியே கையெழுத்து வாங்கி ஒவ்வொருத்தரும் தன்னோட நிலைப்பாட்டை சொல்லி தன்னோட நாய்கள் தெரு நாய்கள் 1-2 இறந்துருக்கு. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே எழுதி நம்ம விஓட்ட கொடுத்துட்டோம். விஓ அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவரோட காவல்துறைக்கு கொடுத்துருக்காரு. அதன் மூலமாக நேற்று எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ திருப்பி ஒரு 3 மருத்துவர்கள் சம்பவ இடத்திலே இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, அதை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த நபர், அந்த சின்னத்தாய் அப்படின்ற ஒரு மேடம், ஒரு அம்மா தான் பண்ணியிருக்காங்க அந்த காரியத்தை. வயதானவங்க தான். அவங்க ஏதோ காரணங்கள் சொல்கிறாங்க. பாம்பு வந்துருச்சு, நான் இந்த பெருக்கானுக்கு விஷ வச்சேன்னு. ஆனால் அப்படி அவங்க யதார்த்தமாக பண்ண மாதிரி கிடையாது. பெருக்கானுக்கு வைக்கிறதுமே தவறு தான். அவங்க பண்ணது வாழை இலையில் வச்சு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் செய்யலை, அவங்கள தூண்டுதலின் பேரில் பண்ணியிருக்காங்க. பேச்சுவார்த்தையிலேயே அந்த அம்மாட்ட நாங்கள் கேட்டேன், ஏம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இதில் தவறு இல்லையா? அந்த ஜீவன்கள் என்ன பாவம் பண்ணுச்சு? இவ்வளோ பெரிய பறந்த இடத்துல அது ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்குமே, யாரையுமே துன்புறுத்தாத ஃப்ரெண்ட்லியான டாக் தான். அப்படி வீட்டில் வச்ச நாய்கள் தான் பெரும்பாலும் இறந்துருக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரி வளர்த்துருந்துருக்காங்க அந்த நாய்களை. ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. மக்கள் யாருமே சாப்பிடலை. அவங்களோட ஃபீலிங்ஸை பார்த்தா நம்ம இமீடியட்டாக நேற்று ஃபுல்லாக இங்கேயே தான் இருந்தோம். நேற்று 7:30 வரைக்கும் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடத்துல இனிமேல் இந்த ஜீவன்கள் பாதிக்கப்படக்கூடாது எங்கேயுமே, அதுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்றனால இந்த மக்கள் எல்லாருமே எங்ககிட்ட கோரிக்கையாக வச்சாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச எல்லாமே பண்ணியிருக்கோம். இனிமேல் எந்த ஜீவனும் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது. ஒன்று, விஷ வச்ச தாயை விசாரிக்கும் போது அந்த அம்மா சொல்கிற ஒரே விஷயம், இன்னொருத்தர் தூண்டுதல் பேரில் பண்ணேன், அவர் சொல்லி தான் நான் வச்சேன், நான் என்ன பண்ணேன்றது ஒன்றுமே தெரியாது, இன்னோசன்ட் மாதிரி பேசுகிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அதை நீதிமன்றத்தில் உங்கள் விசாரணையில் சொல்லிக்கங்கம்மா. சட்டம் தன் கடமையை செய்யும். கண்டிப்பாக உங்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சு உங்களை நாங்கள் வழக்கு தாக்கல் பண்ணி கண்டிப்பாக உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டோம். அதுக்கு மேலே அவங்க எதுவுமே பேசலை. இப்போ பார்க்கும்போது கூட அந்த அம்மா இங்கே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, தகவல் கொடுத்தாச்சு சார், காவல்துறையிலேருந்து வந்துட்டாங்க. போலீஸ் மருத்துவர் 3 மருத்துவர்கள் வரதா சொல்லியிருக்காங்க. அதை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதோட சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. எஃப்ஐஆரும் போட்டாச்சு. அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக கைது பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.